வணக்கம். தாயத்திலிருந்து புலம்பெயர் வாழ் தமிழருக்கு நேர மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நாள் 5ஆம் மாதம் 5ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. இந்த இடமானது முல்லைத்தீவு மாவட்டம் வள்ளிமுனம் செஞ்சோலை கிராமம் வளாகம். அந்த வகையில் உண்மையில கடந்த காலத்தின் இந்த இன விடுதலைக்காக தங்களோட பிள்ளைகளை இழந்த அந்நியர்கள், மாவீர செல்வங்களுடைய அந்நியர்களுக்கும் இந்த இடத்துல இனங்கண்டு 2 மாவீரர் 3 மாவீரர் கொண்ட அந்நியர்களுக்கும் மாதந்தோறும் 10 பேருக்கு உலர்ணவுப் பொருட்கள் வழங்கி வருகின்றோம். அந்த வகையில் இந்த மாணவ செல்வங்களும் இந்த செஞ்சோலை வளாகங்களில் இந்த மாலை நேர வகுப்பாக இதை எடுத்து ஒரு நிர்வாகம் எடுத்து இவர்கள் கற்றலை மேம்படுத்தும் மூலமாக இந்த இவர்கள கல்விக்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரணும். அந்த வகையில் அமைப்பால் கடந்த காலத்தில இருந்து சிறிய சிறிய உதவிகள், இந்த இடத்தை நாங்கள் சொல்ல போறால் அந்த செஞ்சோலை இருந்த ஞாபகார்த்தம், எங்களோட கடந்த காலம் போராட்ட வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு மறக்க முடியாத ஒரு இடம் இந்த செஞ்சோலை வளாகம். அந்த வகையில் இவ்வாய்ப்பாலும் இனங்கண்டு சில உதவி திட்டங்களை வழங்கி வருகின்றோம். மாதந்தோறும் ஒரு 20 பிள்ளைகளுக்கு கற்றலுக்குரிய உபகரணங்கள் வழங்கி வருகின்றோம் மாதந்தோறும். அதே போல இந்த மாவீரர்களுடைய அந்நியர்களுக்கும் 10 பேருக்கு மாதந்தோறும் உலர்ணவுப் பொருட்கள் வழங்கி வருகின்றோம். இன்றைய நாளில் இந்த மாதத்துக்கான இந்த கற்றல் உபகரணத்தையும் உலர்ணவுப் பொதிகளையும் வழங்குவதற்காக இங்கே நாங்கள் தமிழின மக்களை வந்திருக்கின்றோம். அந்த வகையில் வந்து பார்க்கலே உண்மையில பெரிய சந்தோஷமா தான் இருக்கு. இவர்களின் நிலைமைகளை பார்க்கல இந்த மாவீர செல்வங்களுடைய அந்நியர்களும் கடந்த காலம் தங்களோட பிள்ளைகள் இழந்து போட்டு இன்றைக்கு அவர்கள் அன்றாட உணவுக்கே கஷ்டப்படும் ஒரு துப்பாக்கிய சூழ்நிலையை உருவாக்கினதே எங்களோட சமூகம்தான். அவர்களுக்கு தேவையானதை நாங்கள் அவர்களுக்கு தேவையான செய்து கொடுக்கணும் என்ற எண்ணம் எங்கள்கிட்ட தான் இருக்குது. அதே போல இந்த மாணவர் செல்வங்களும் இதுகளுடைய எதிர்காலம் சீரும் சிறப்புமாக அவர்கள் தமது கற்றல் நடவடிக்கையை மேற்கொள்வதற்கும் நாம் சில உதவிகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இதற்குரிய மாதந்தோறும் இதற்குரிய நிதியை தந்து வரும் அந்த கருணவுள்ளம் கொண்ட நன்கொடையாளர் லண்டனில் வசிக்கும் இரத்தினசிங்கம் ஸ்ரீதரன் அண்ணா. உண்மையிலே அந்த கருணவுள்ளம் கொண்ட உறவு பார்த்து நாங்கள் பல மாணவ செல்வங்களுடைய கற்றல் நடவடிக்கைகள், முன்பள்ளி ஆசிரியர் என்ற ஊதியத்தொகை அப்படி பார்த்து வழங்கி வருகின்றோம். இந்த மாதத்துக்குரிய 79,000 ரூபாய் காசு போட்டிருந்தவர் அதில் நாங்கள் எல்லா பக்கத்தாலையும் பகிர்ந்து கொடுத்து வருகின்றோம். இன்னும் கொடுக்க வேண்டிய தேவைகளும் இருக்கின்றது. இதற்குரிய இந்த நிர்வாகத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் இன்றைய நாளில் நாங்கள் இந்த பயனாளிகளிடம் கையளிக்கின்றோம். அந்த வகையில் மீண்டும் ஒரு முறை அந்த லண்டனில் வசிக்கும் இரத்தினசிங்கம் ஸ்ரீதரன் அண்ணா குடும்பத்தினருக்கு இவ்வாய்ப்பின் சார்பாகவும் ஈழத்தமிழர் சார்பாகவும் இந்த நிர்வாகம் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். உண்மையில் வாழுங்காலம் செய்து அனைவரையும் அரவணைத்து செல்லணும் என்ற நோக்கத்தோடு இவ்வமைப்பு இந்த வேண்டுகோளை ஏற்று இந்த நிதியினை தந்து இந்த நாங்கள் அன்பளிப்பு செய்து வருகின்றோம். அந்த வகையில் இவ்வமைப்பினருடன் கைகோர்த்து நின்று இந்த நிதியினை தந்து வரும் அனைத்து உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.